Hi friends, welcome to Sugi Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ரொம்ப வேகமா பூண்டு எப்படி ஈஸியா உரிச்சு முடிக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டமா அப்படின்னு கண்டிப்பா நினைப்பீங்க. பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற பூண்டு அந்த மாதிரி தனித்தனியா உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்ல போட்டு நல்ல வெயில்ல வச்சிருங்க. வெயில் வந்து அது மேலே சுள்ளுன்னு படணும். இந்த மாதிரி 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வச்சுட்டா போதும். வெயிலை பொறுத்து நல்ல சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலாக இருந்ததுன்னா 1 hour ஓகே, இல்லை 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பிளேட்டை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பூண்டை உரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட தோல் வந்து அப்படியே அதுலேருந்து கலந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோல் பூண்டோடு சேர்ந்து ஒட்டி இருக்கிறதுனால தான் அதை உரிச்சு எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. இது வெயிலில் வச்சுருக்கிறதுனால அந்த தோல் வந்து கொஞ்சம் அதுலேருந்து கலரும். அதோட ஈரப்பதம் போய் காஞ்சி கொஞ்சம் சருகு மாதிரி ஆயிருக்கும். அதனால நம்ம லைட்டாக கை வச்சு உதிர்க்கும் போதே அந்த தோல் வந்து கலந்து வந்துடும். இந்த மெத்தடில் 1 கிலோ 2 கிலோ பூண்டு கூட ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த மெத்தட் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு எவ்வளோ பூண்டு உடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் உதிர்த்து இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே போட்டு மூடிட்டு இந்த மாதிரி குலுக்க ஆரம்பிக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குலுக்குங்க. இந்த பூண்டு வந்து அங்கங்கே இந்த சுற்றி அந்த டிஃபன் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிற அந்த சுவர்லேயே வந்து சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி அடிக்கும்போது அந்த தோல் வந்து கலண்டு வரும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸை திறந்து அதை வந்து உரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தோல் வந்து கொஞ்சம் கலண்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம குலுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. டிஃபன் பாக்ஸில் அது எத்தனை தடவை மோதுதோ அவ்வளோ ஈஸியாக அந்த தோல் வந்து கலண்டு வரும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டெல்லாம் ஏற்கனவே உதிர்த்து வச்சுருப்போம். அது வந்து இந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு நம்ம சூடாக்கி எடுக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட வெயிலில் வைக்கிற மாதிரி தான். வெயிலில் படும்போதும் அந்த பூண்டு வந்து சூடாகும் போது அந்த தோல் வந்து கலண்டு வரும். இது இப்போ வெயில் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாத்திரத்தில் கீழே வரக்கூடிய சூட்டுனால அந்த தோல் வந்து கலண்டு வரும். இது இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருந்ததுன்னா 1 நிமிஷம் கூட ஆகாது. அந்த பூண்டு வந்து சூடான உடனே நம்ம எடுத்துடலாம். வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது உரிச்சு எடுக்கலாம். இது உரிச்சு எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக அந்த தோல் வந்து கலண்டு வந்துடும். மழை நேரங்களில் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். மழை நேரங்களில் நமக்கு வெயில் இருக்காது. வெயில் இல்லைன்னா இப்படி தான் செய்ய முடியும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் ரொம்ப ஈஸியாக அந்த தோல் வந்து வந்துடும். இப்போ இந்த 3 மெத்தட்லையும் உரிச்சு எடுத்த பூண்டை ஒரே பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வச்சா காஞ்சி போகும். இப்படி ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சில்வரில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் பரவாயில்ல. கீழே பேப்பர் இல்லை துணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம உரிச்சு வச்ச பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தட்லையுமே வெயிலில் வைக்கிறது ரொம்ப ஈஸி மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.